புதையலை குறித்து நாம் தியானிக்கும் போது, புதையல் என்றாலும் அது ஒரு பொக்கிஷம். அதாவது மறைவிடத்திலே ஒழிக்கப்பட்டு வைத்திருக்கிறதான விலையுயர்ந்த பொருட்களை குறித்து புதையல்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் விசேஷமாக இந்த இடத்துல புதையல்கள் என்று சொல்லும் போது அது தேவனுடைய ஞானத்தை, தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, ஞானத்தை புதியல்களை தேடுவதை போல தேடுவாயாகில் அதை வா என்று கூப்பிடும்போது கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருகிறார் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். அந்த கர்த்தருக்கு பயப்படுதலுக்குரிய பொக்கிஷம் என்னவென்றால் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் என்றும் உன் நாட்களில் அது உறுதியாய் இருக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் உள்ள உறுதியாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பொக்கிஷம் கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது வருகிறது. அந்த பொக்கிஷம் தான் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானமே இயேசுவா இருக்கிறபடினாலே அந்த ஞான ஒளியை ஒரு மனிதன் கண்டடையும் போது அவனுக்கு அது பொக்கிஷமாக ஆத்துமாவிலே மனமாற்றம் உண்டாகிறது குறித்து நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான புதையல்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிறது என்று நாம் வாசிக்கும் போது இந்த புதையல்களை குறிச்சதான ஆவிக்குரிய அர்த்தம் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆவிக்குரிய விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறதான ஆத்துமாக்களை குறிக்கிறது. அதாவது இந்த இடத்துல இந்த புதையல்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தாலும் ஒளிப்பிடத்தில் என்று நாம் பார்க்கும்போது ஒளிப்பிடம் என்றால் ஒரு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற மறைவிடம். அதாவது இருள், அந்தகாரம். அந்த இருளிலே ஒரு ஆழமான பகுதி கார் இருள் என்று சொல்லப்படும் ஒரு அந்தரங்க இருள் பகுதி என்று நாம் சொல்ல முடியும். அதுதான் ஒளிப்பிடம், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடம். இந்த பிசாசானவன் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவைகளை கட்டுவித்தாலும் அதைவிட விலை உயர்ந்ததான ஆத்துமாக்கள் மனிதர்கள் அவர்களுடைய ஆத்துமாவை மகா கார் இருளிலே அவன் கட்டி வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே ஜனங்கள் இறைவனை தேடியும் கண்டடையாதபடிக்கு இன்னைக்கு மனக்கண்கள் குருட்டாக்கப்பட்டு கிடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.